ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ட்ரினிட்டி ஸ்டுடியோ ஈரோடு அப்படிங்கிற நம்ம சேனலில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொரு டவுட்டுக்கான கிளாரிட்டிக்கான ஒரு கிளாஸ் தான். இப்போ இதில் உங்களுக்கு ஷோல்டர்னுடைய ஸ்லோப் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் வருது. எதுக்கு எவ்வளோ அளவு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்போது அந்த ஷோல்டர்னுடைய ஸ்லோப்பு நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த ஃபிட்டிங் நீங்கள் என்ன மாடல் ப்ளவுஸ் தைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வரும். கம்மியாக கொடுக்க வேண்டிய இடத்துல அதிகமாக ஒரு ஸ்லோப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்கு உங்களுக்கு தூக்கிக்கும். அதே மாதிரி அந்த அளவை விட கம்மியாகவே நீங்கள் ஸ்லோப்பை இது பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடம் ஷோல்டர் அதாவது ஆம்ஹோல் கிட்ட இந்த இடத்துல தூக்கிக்கும். ஒன்றா நெக் சைடு அதிகமாக கொடுத்துட்டா தூக்கிக்கும், ரொம்ப கம்மியாக கொடுக்காமையும் விட்டுட்டா இந்த இடத்துல உங்களுக்கு தூக்கிக்கும். அப்போ இந்த ஸ்லோப்பு நம்ம எப்படி ஒரு கால்குலேஷன் போட்டு நம்ம கரெக்டாக கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் தான். இதில் நம்ம நிறையா பேருக்கு ஒரு மெஷர்மெண்ட் அதாவது நம்ம டீப்பாக போகும்போது தான் இந்த நெக் மெஷர்மெண்ட்டுன்னு ஒன்று நம்ம எடுக்கணும். அதாவது நம்மளுடைய கழுத்தை சுற்றி நம்ம எடுக்கிற ஒரு மெஷர்மெண்ட்டு. இப்படி கழுத்தை இப்படி ரவுண்ட் பண்ணி ஒரு 2 விரல் கேப் கூட வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப நீங்கள் டைட்டாக இப்படி இறுக்கியெல்லாம் எடுக்க தேவையில்லை. இப்படி நார்மலாக இப்படி வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அவங்கவுங்களுடைய பாடி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் வரும். எனக்கு 14 அல்லது 15. இப்போ 15 அப்படின்னு வச்சுக்கிட்டா இதை நான் 4ஆக நான் டிவைட் பண்ணுவேன். 15 நான் 4ஆக டிவைட் பண்ணும்போது 3.25 வருது, -1 இன்ச்சு. அப்போ 2.25 தான் என்னுடைய கழுத்தினுடைய அகலம். புரியுதுங்களா? இப்போ என்னுடைய செஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா 35, 36 அந்த மாதிரி நம்ம செஸ்ட் ரவுண்ட் இருக்கும்போது நம்ம ஒரு 1 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணுறோம். அதுவே அதை விட கம்மியாக ஒரு 32, 34 அப்படிதான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் 4ஆக பிரித்து 3/4 இன்ச்சு நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா போதும். இது எல்லாமே அவ்வளோ அக்யூரேசியாக நம்ம எடுக்க போகிற மெஷர்மெண்ட் கிடையாது. அப்ராக்சிமேட்டாக உங்களுடைய நெக்கினுடைய வித்து, அதாவது கழுத்தினுடைய அந்த சுற்றளவு எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறது தான். இதையவே நம்ம ஒரு 36 வர்றத 12ஆக டிவைட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 இன்ச்சு வரும். அதை கூட நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த 3 இன்ச்சு இந்த 2.25 இன்ச்சு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. நான் கழுத்தினுடைய ரவுண்ட் எடுத்து அதை 4ஆக பிரிக்கும் போது 3.25 வருது. 1 இன்ச்சு மைனஸ் பண்ணும்போது 2.25 வருது. அதுவே செஸ்ட் ரவுண்டை நான் 12ஆக டிவைட் பண்ணும்போது என்னுடைய கழுத்து அகலம் 3 இன்ச்சு வருது. இப்போ இந்த 2.25, 3 அப்படிங்கும்போது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. அப்போ நார்மலாக ஒரு 36, 38, 40 இந்த மாதிரி வரும்போது 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. கழுத்தினுடைய சுற்றளவை 4ஆக பிரித்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதை விட கம்மியாக இருக்கும்போது ஒரு 3/4 இன்ச்சு மட்டும் நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த கால்குலேஷன் எதுவும் வேண்டாம் அப்படின்னா உங்கள் செஸ்ட் ரவுண்டை நீங்கள் 12ஆக பிரிச்சுக்கோங்க. என்ன அளவு வருதோ அதை உங்களுடைய கழுத்தினுடைய அளவாக நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நார்மலாக ஒரு பேக் தட்டை மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய லென்த் என்ன, உங்கள் ப்ளவுஸ் லென்த் எவ்வளவோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. 14 + ½ மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம லைன் போட்டாச்சு. இப்போ உங்களுடைய ஃபுல் ஷோல்டர் எவ்வளோ, 16 வருதா, 15 வருதா, 15 வருதா அப்படிங்கிறது நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்திருப்பீங்க. ரைட் டு லெஃப்ட் நம்ம ஷோல்டர் போன்லேருந்து நம்ம எடுக்கிறது தான். 15 அப்படிங்கிற இடத்துல நான் ஒரு 7.25 நான் மார்க் பண்ணுறேன். 7.25 மார்க் பண்ணிவிட்டு இதுக்கும் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ பேசிக்கான இந்த விஷயம் முடிஞ்சது. இப்போ நம்ம அடுத்தது வைக்க வேண்டியது ஒரு கழுத்தினுடைய சுற்றளவு. கழுத்துக்கு நம்ம எவ்வளோ அகலம் வைக்கிறோம் அப்படிங்கிறது. அதுக்கு பேசிக்கான ஒரு மெஷர்மெண்ட்டு இருக்குது. அதாவது செஸ்ட் ரவுண்டை நீங்கள் 12ஆக பிரிச்சிங்க அப்படின்னா என்ன வருதோ அந்த அளவு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கழுத்தினுடைய சுற்றளவு நார்மலாக இப்படி வச்சு நீங்கள் கழுத்தினுடைய சுற்றளவு எடுத்துக்கோங்க. இந்த டேப் ஜாயிண்ட் ஆகிற இடம் ரொம்ப டைட்டாலாம் எடுக்க வேண்டாம். உங்களுடைய இந்த கை இப்படி ஓரளவுக்கு கொஞ்சம் இப்படி லூஸ் இருக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இந்த இடத்த நம்ம எடுத்து பார்க்கும்போது எவ்வளோ வருது அப்படின்னா 15 இன்ச்சு வருது. இந்த 15 இன்ச்சை நம்ம என்ன பண்ணுறோன்னா 4ஆக டிவைட் பண்ணுறோம். அப்படி 4ஆக நம்ம டிவைட் பண்ணும்போது 3.25 வரும்.
15 டிவைடட் 4 அப்படிங்கும்போது உங்களுக்கு 3.25 வரும். 1 இன்ச்சை வந்து இதில் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2.25 வரும். இதுவே ஒரு 35 வந்து செஸ்ட் ரவுண்டு, 35 செஸ்ட் ரவுண்டு டிவைடட் 12 அப்படிங்கும்போது உங்களுக்கு இதே தான் 2.9 சம்திங் வருது. இதை வந்து நம்ம 2.25 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். நம்மளுடைய செஸ்ட் ரவுண்டை வந்து நீங்கள் 12ஆ பிரிக்கும் போது என்ன அளவோ அதை அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா உங்கள் நெக் ரவுண்டை 4ஆ டிவைட் பண்ணிவிட்டு 1 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கோங்க. இந்த 1 இன்ச்சை நீங்கள் மைனஸ் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து நீங்கள் இங்கே வச்சுக்கோங்க. அப்போ இதில் வந்து உங்களுக்கு நான் 2.25 வந்து நான் மார்க் பண்ணுறேன். இந்த 2.25 தான் நம்மளுடைய கழுத்தினுடைய சுற்றளவில் 4ல் 1 பங்கு அப்படிங்கிறது. அப்போ இந்த 2.25 அப்படிங்கிறதும் இந்த 2.9 அப்படிங்கிறதும் ஒரு 3 அப்படி வச்சுக்கிட்டா கூட ஒரு 3 இன்ச்சு வரைக்கும் நம்ம நெக்கினுடைய அகலம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். செஸ்ட் ரவுண்டை 12ஆ பிரித்து வச்சாலும் ஓகே தான். இல்லாட்டினா காலரை வந்து ஏன்னா நம்ம ரவுண்ட் நெக் எல்லாம் வைக்கும்போது இந்த மெஷர்மெண்ட் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா க்ளோஸ் நெக் வச்சு ஓப்பன் வைக்கிறதுக்கெல்லாம் இப்போ அந்த மாதிரி வரும்போது என்ன ஆன்சர் வருதோ அதில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே இந்த 1 இன்ச்சா அப்படின்னா இல்லை. ஒரு 36க்கு மேலே 1 இன்ச்சு, 40க்கு மேலே 1.25 இன்ச்சு அப்படி நீங்கள் 1.25 இன்ச்சு அந்த மாதிரி வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க. அதுவே கம்மி மெஷர்மெண்ட்டாக வருது 32, 34 அந்த மாதிரி வருது அப்படின்னா ஒரு 3/4 இன்ச்சு மட்டும் அவங்களுடைய பாடி சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த மெஷர்மெண்ட்டை வந்து கம்மி பண்ணிக்கிறோம். இப்போ 32, 34 வருது அப்படின்னா மைனஸ் 7.5 வச்சுக்கோங்க. அதாவது 3/4 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கோங்க. 36, 40 இப்படியெல்லாம் வருது அப்படின்னா 1 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அதுக்கு மேலே போகுது அப்படின்னா மட்டும்தான் 1.25 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணுறோம். இதுதான் நம்ம கழுத்தினுடைய அளவு. அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா செஸ்ட் ரவுண்டை நீங்கள் 12ஆ பிரித்து வருது ஆன்சர் வச்சுக்கோங்க. இப்போ இதுவே இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் ஒரு 1 இன்ச்சு ஸ்லோப் கொடுக்குறேன். சேம் அதே தான். அளவு அதிகமாக 1.25 இன்ச்சு ஒரு 40 சைஸ் வரைக்குமே 1 இன்ச்சு மட்டும் நீங்கள் ஸ்லோப் கொடுத்தா போதும். இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த நெக்குக்கான ஒரு ஷோல்டர்னுடைய ஸ்லோப். சரிங்களா? இப்போ இதுல நான் என்ன பண்றேன்னா நார்மலா ஒரு காலர் நெக்குக்கான ஒரு ஷேப் கொடுக்குறேன் அப்படின்னா இதுல ஒரு 1 இன்ச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்லோப் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நார்மலான ஒரு கொஞ்சம் நார்மலாக கழுத்து ஒட்டி வர வேண்டாம், கொஞ்சம் தள்ளி ஒரு க்ளோஸ் நெக் மட்டும் வேணும் அப்படின்னா ஒரு 4 இன்ச்சு நெக்குக்கு வித்து கொடுக்குறேன் அப்படின்னா இந்த லைனில் தான் மார்க் பண்ணுறேன். இந்த லைனில் மார்க் பண்ணிட்டு நான் இதை வந்து இந்த அளவுக்கு ஒரு ப்ராட் நெக் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட்ல இருந்து இதுதான் உங்களுடைய உயரம். இதுல இருந்து வரும்போது உங்களுக்கு ஒரு 3/4 இன்ச்சு தான், 3/4 இன்ச்சு இதுக்கு ஷோல்டர் ஸ்லோப். இதுவே ஒரு போட் நெக் வைக்கிறேன் அப்படின்னா ஒரு 1.25, 2.25 பக்கம் வருது அப்படின்னா இந்த பாயிண்ட்ல தான் நான் மார்க் பண்றேன். இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு போட் நெக்கு மார்க் பண்ணும்போது இப்போ 3 நெக்கு வந்து நான் இதுல மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதனுடைய பேஸ் லைன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற ஸ்லோப்பு தான். சரிங்களா? அதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு மெயினான ஒரு பேஸா நம்ம வச்சுக்கணும். நம்ம இந்த ஷோல்டர் லைனை வந்து கணக்கில் எடுத்துக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு 1 இன்ச்சு ஸ்லோப் கொடுத்து ஒரு லைன் போட்டுட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு மெயின் லைன். அதுல தான் நீங்க என்ன நெக் வைக்கிறீங்க. இப்போ இது வந்து காலர் நெக்கு, க்ளோஸ் நெக்கு, ஹை நெக் இதுக்கு எல்லாமே இது ஓகே. அடுத்தது நார்மலான ஒரு டீப் நெக் வச்சு ஃப்ரண்ட் ஒரு டீப் நெக் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 4 இன்ச் வருதுங்களா கழுத்தினுடைய அகலம். அப்ப இதுதான் உங்களுக்கு பாயிண்ட். இதுல இருந்து லைன் போட்டீங்கன்னா இங்க வந்து 3/4 இன்ச் டவுன் ஆகுது. ஒரு போட் நெக் வச்சீங்க அப்படின்னா இந்த போட் நெக்குக்கு இங்க லைன் போட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுது, ஒரு 1/2 இன்ச் தான் ஸ்லோப் வருது. அப்போ இங்க வந்து நம்ம சீம் லைன் கொடுக்குறோம். இப்போ இங்க கொடுத்துருக்கிற அளவுகள் தான் நம்ம இந்த கால்குலேஷன் எல்லாம் போடாம நம்ம நார்மலா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த பழைய வீடியோஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா 1 இன்ச்சு, 3/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு நெக்கினுடைய அகலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க லெஸ் பண்ணிக்கோங்க, ஸ்லோப் கொடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதனுடைய டீட்டெயில்டு தான் இது. இப்போ மேல வைக்கும்போது 1 இன்ச்சும், கொஞ்சம் வைடா வைக்கும்போது 3/4 இன்ச்சும், போட் நெக் வைக்கும்போது 1/2 இன்ச்சும் நம்ம வந்து ஷோல்டருக்கான ஸ்லோப் கொடுக்குறோம். இந்த ஸ்லோப்பை மார்க் பண்ணிட்டு இங்க இருக்க ஹைட்டே வந்து நமக்கு ஆக்சுவலா கரெக்டான மெஷர்மெண்ட் தான். ஏன்னா ஹை பாயிண்ட்ல இருந்து தான் நம்ம ஷோல்டர் டு பேக் லென்த் எடுக்கிறோம்.
இது கரெக்டாக தான் வரும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு பிரின்சஸ் கட் இந்த மாதிரி வைக்கும்போது எனக்கு லென்த் வேரியேஷன் வருது அப்படின்னா நீங்கள் இங்கே இருந்து 14.5 நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது நீங்கள் மார்க் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு சப்போஸ் ஒரு 1/4 இன்ச்சு இறக்கம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். அது ஓகேன்னா அப்படி வச்சுக்கோங்க. சப்போஸ் அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இதுவே ஓகே அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது எல்லாமே கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு லென்த்தில் வந்து வேரியேஷன் வரும் அப்படின்னா நீங்கள் ஷோல்டர் ஸ்லோப் மார்க் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய லென்த்தை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இங்கே கொஞ்சம் கிளாத் எக்ஸஸாக விடுங்க அப்படின்னு சொன்னது. இப்போ இந்த ஷோல்டர் ஸ்லோப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம கழுத்தினுடைய சுற்றளவு ஓகே, அதனுடைய அகலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்லோப் வந்து மாறும். நம்ம ஃபர்ஸ்ட் போட்டது ஒரே லைன் தான். அதனுடைய அகலம், கழுத்தினுடைய அகலம் அதிகமாக அதிகமாக அதனுடைய அந்த ஹைட் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் வந்துட்டே இருக்கு. அதுதான் நமக்கு ஷோல்டர் ஸ்லோப். இப்போ இங்கேருந்து இங்கே கொடுக்கும்போது 1/2 இன்ச்சு, இங்கேருந்து இங்கே கொடுக்கும்போது 3/4 இன்ச்சு, இங்கேருந்து இங்கே கொடுக்கும்போது 1 இன்ச்சு. இதுதான் ஷோல்டர் ஸ்லோப். இப்போ இந்த ஷோல்டர் ஸ்லோப் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எந்தெந்த நெக்குக்கு என்னென்ன ஷோல்டர் ஸ்லோப் வைக்க போகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் என்ன டிசைன் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து. அதனால் அதுக்கு இதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து நீட்டாகவும் தூக்காமையும் நீட்டாக வரும். ஓகேங்களா? தேங்க்யூ வீவர்ஸ்.